வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து பங்கேற்றிட்டு இருக்காரு. நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பல நிகழ்ச்சிகள், கோயம்புத்தூர்ல பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று இரவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கமலாலயத்தில் சென்று அங்க வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தி இருக்காரு. இதுக்கு நடுவுல என்ன பேசினாரு, இந்த நேத்து வந்து நடந்த நிகழ்வுகள்ல என்ன பேசினாரு, பர்டிகுலரா என்ன பேசினாரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிச்சடி அரசியல் செய்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லி. கிச்சடி அரசியல்னா பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரசியல் பண்றது. அதாவது அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா தெளிவா சொன்னார். மக்களும் அதான் சொன்னாங்க, அண்ணாமலையும் அதான் சொல்றாரு. என்னன்னா அவர் எல்லா கட்சியில இருந்து அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதெல்லாம் என் கட்சியில இருக்கு, இதெல்லாம் என் கட்சியோட கொள்கைகள் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கு. அதை வந்து மக்கள் வந்து ஏத்துக்குவாங்களா என்னங்கிறது தெரியல. ஆனா அவர் வந்து வெளியே வந்து பேசட்டும், அவருடைய அரசியல முதல்ல அவர் பேசட்டும், மீடியா கூட அவர் வந்து கலந்துரையாடட்டும், மீடியாவோட கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும், அவர் வந்து வெளியே வரட்டும், முதல்ல வெளியே வந்து பேசட்டும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லலாம் அவரை பத்தி. மற்றபடி எனக்கு விஜய் அவர்களை பார்த்து பயம்லாம் எந்த விதமான பயமும் இல்லை, யாரை பார்த்து எனக்கு பயமே இல்லை. டிஎம்கே அதாவது நடிகர்கள் வந்து சினிமாவில் வெற்றி பெற்றவர் வந்து நான் ஊருக்கு போன இந்த 3 மாத காலத்தில் சினிமாவில் வெற்றி பெற்றவர் கட்சி தொடங்கி இருக்கிறார், சினிமாவில் தோல்வியடைந்தவர் துணை முதலமைச்சர் ஆகி இருக்கிறார். இங்க டைட்டில் கார்டை கொடுத்துருக்கிறாரு. தம்ப்ளைன் நிறைய வீடியோல தம்ப்ளைன் வந்து இதை தான் வச்சிருக்காங்க. அண்ணாமலை பேசினாவே சும்மா நச்சுன்னு தான் பேசுவாரு. அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் ஒண்ணுமே குறைய சொல்லிட முடியாதுங்க, பாயிண்டா தான் பேசுவாரு. யோசிக்காமையே பாயிண்ட் பேசுற ஆளுன்னு வச்சுங்க. ஒரு சிலர் எழுதி வச்சுட்டு வந்து பேசுவாங்க. நான் அண்ணாமலை கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே த்ரோ அவுட்டா வந்து விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் யாராவது சொல்லும் போதுதான் ஓ நான் அதை பேசினேன்னா, அந்த பாயிண்ட் அதோட சேர்ந்து பேசினேன்னா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவருக்கு அருவி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அரசியல வந்து குடிச்சிருக்கிறாரு. தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அண்ணாமலையார் ஏற்படுத்த முடியுமாங்கிறது தான் பாரதிய ஜனதா தொண்டர்களிடையும் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கிற விஷயம் தான் நான் பேச போறேன். அவர் வந்து அரசியலை பத்தி யாரை வேணா வந்து அவர் வந்து கொள்கை எதிரியாகவும் வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா கூட்டணி எதிரியா வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா கூட்டணியை சேர்த்துக்கிட்டோம், அதெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுடைய மேலிடம் வந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஆனா பாரதிய ஜனதா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, தமிழக மக்களிடம் பாரதிய ஜனதா செல்வாக்கு அடையணும் அப்படின்னா களத்துல இறங்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவ்வளவுதான். களத்துல எப்ப இறங்க போறீங்க அண்ணாமலை அவர்களே? களத்துல இறங்கி மக்களோட மக்களாக எல்லா விஷயங்கள்லயும் இறங்கி நீங்க வந்து மக்களோட மக்களா இணைஞ்சி அவங்க கூட நீங்க வந்து எல்லா போராட்டத்திலையும் கலந்துகிட்டீங்கன்னா மட்டும்தான் மக்களோட மக்களா உங்களுடைய செல்வாக்கு வளரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி படிப்படியாக மேலோங்கும். இது அத்தனையும் நடந்தாதான் இளைஞர்கள் வந்து பாரதிய ஜனதா பக்கம் வருவாங்க. ஆல்ரெடி எங்களுக்கு இளைஞர்கள்லாம் இருக்காங்க, எங்க கட்சியிலே வந்து ஒரு 90 லட்சம் பேர், 1 கோடி பக்கம் பேர் வந்து உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் சொல்லுவாங்க. ஆனா நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நடைமுறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா களத்துல யாரு ஹீரோவா இருக்காங்களோ அவங்க தான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்தவொடனே ஹீரோவா இருக்க முடியும். அதனால களத்துல சீக்கிரமா இறங்குங்க. என்னென்ன பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே களத்துல இறங்கி செயல்படுத்துங்க. சீக்கிரமா வந்து தாமரை மலரட்டும், அண்ணாமலை அவர்களின் அதிரடி அரசியல் வந்து தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனல்ல இதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். அப்பதான் நீங்க நம்மளோட சேனலை வளர்த்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.